ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 48 அதிகாரம் 17 வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பாருங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க எந்த விஷயத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க, ஐயோ இன்னும் நான் ஒரு வேலை தேடி தேடி பாக்குறேன், இன்னும் ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சோர்ந்து போயிருக்கீங்களா? வேலை தேடி ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு வரன் பாக்குற இன்னும் அமைஞ்ச பாடலன்னு சொல்லி பெற்றோர்களாகி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து. ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு. இனி நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற ஒரு மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறார், பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க அந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பிரயோஜனமா இருக்கிறத எனக்கு போதிச்சு நடத்துவேன்னு சொன்னீங்களேப்பா, நான் நடக்க வேண்டிய வழியில என்ன நடத்துறேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, எனக்கு நல்ல வழியை காட்டுங்க, பிரயோஜனமா இருக்கிறத எனக்கு போதிச்சு நடத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நானும் அந்த காரியத்தை செய்யறேன், இந்த காரியத்தை செய்யறேன், ஒண்ணும் வாய்க்க மாட்டேங்குதுன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிரயோஜனமா இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று உங்களை படைத்த, உங்களை சிருஷ்டித்த உங்கள் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த வசனத்தை சொல்லி செவிங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில மகத்தான காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் சாட்சியா இருப்பீர்கள். தேவனுடைய நாமம் உங்கள் வழியாய் மகிமைப்படும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதை சொல்லிக் கொடுத்து நல்ல ஆலோசனைகளை தந்து உங்களை நல்ல சரியான பாதையில உங்களை நடத்தி அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, அப்பா உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே எந்த காரியத்தில் அவர்கள் சோர்ந்து போயிருந்தாலும் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் ஆண்டவரே நீர் உம்முடைய ஜனங்களோடு நீர் பேசுகிறீர் ராஜா. பிரயோஜனமா இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொன்னீரே தகப்பனே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கிறத போதிச்சு நடக்க வேண்டிய வழியில நீங்க நடத்துங்கப்பா. ஆண்டவரே, அப்பா உமக்கு கொடானபடி ஸ்தோத்திரம் சுவாமி. பிள்ளைகள் ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்கும்படிக்கு கர்த்தர் நீர் பிரயோஜனமான பாதையில நீங்க நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நல்ல பாதையில நீர் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதுக்காக உடைய வாக்குத்தத்தங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உடைய வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இயேசு ரட்சகரின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதை உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே அவர் உங்களை கரெக்டா நடத்துவார், உங்களை சரியாய் நடத்துவார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you.